தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். விவேகானந்தர் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தவம் இருப்பதால் வாக்காளர்களை எந்த விதத்திலும் பாதிக்காது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த முறை தேர்தல் முடிந்த பிறகு கேதார்நாத் சென்றார் பிரதமர் என்றும் தமிழகம் வருவது தேர்தல் விதிமுறைக்கு எதிரானது இல்லை என்றும் கூறினார். இந்தியா கூட்டணியினர் பிரதமர் மோடியை கண்டு பயப்படுகிறார்கள் என்றும் மோடியின் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் எதிராக பேசுவதை வேலையாக வைத்து இருக்கிறார்கள் என்றும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னதில் தவறில்லை, எல்லா மதங்களையும் அரவணைத்து செல்வதுதான் இந்துத்துவம் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அப்போதான் நம்ம எதிர்கட்சியெலாம் இருந்தோம். அப்போ அவர் கேதார்நாத்தில் போய் ஜபம் இருந்தார், அங்கே ஜபம் பண்ணார். அது இது தேர்தல் விதிமுறைக்கு எதிரானதாக எனக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிட்டு இங்கே விவேகானந்தர் நினைவில்லத்தில் அவர் தவம் இருப்பதாலோ ஜபம் பண்ணுவதாலோ தியானம் பண்ணுவதாலோ இது எந்த விதத்தில் இது வாக்காளர்களை இது பாதிக்குன்றே தெரியல. தமிழ்நாட்டில் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் வாகனங்கள் இயக்குவதை தவிர்க்க புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட உள்ளன. அது குறித்து போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டிருக்கும் தகவலில் 18 வயது ஆகாதவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் ஓட்டிய வாகனத்தின் பதிவு சான்றிதழை ரத்து செய்யும் வகையில் புதிய விதிமுறை அமல்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பிடிபடும் நபருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிப்பதுடன் 25 வயதாகும் வரை ஓட்டுநர் உரிமம் பெற முடியாதபடி தற்காலிக தடை விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறை ஜூன் 1 முதல் அமலுக்கு வரும் என்றும் போக்குவரத்து காவல்துறை கூறியுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், PV ரமணா உள்ளிட்டோர் மீதான குட்கா முறைகேடு வழக்குகளை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற முதன்மை அமர்வுக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை லஞ்சம் பெற்று விற்க அனுமதித்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு சிபிஐ கூடுதல் சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது புலன் விசாரணை அதிகாரி தரப்பில் விளக்க மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி, வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் PV ரமணா மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் MP, MLA-க்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றுவது தொடர்பாக உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க சிபிஐ வழக்குகளை விசாரிக்கும் முதன்மை சிறப்பு நீதிமன்ற நீதிபதிக்கு கடிதம் அனுப்ப பரிந்துரைத்து விசாரணையை ஜூன் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார். மதுரை விமான நிலைய ஓடுதள விரிவாக்க பணிக்காக 633 ஏக்கரில் இதுவரை 543 ஏக்கர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக RTI தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு மதுரை விமான நிலைய ஓடுதள விரிவாக்கம் செய்வதற்காக திட்டமிடப்பட்டு சுமார் 633 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தும் பணி 15 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இதுவரை 543 ஏக்கர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக RTI மூலம் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. மீதமுள்ள 89 ஏக்கர் நிலம் என்பது நீர்நிலை பகுதியாக இருப்பதால் இதுவரை விமான நிலைய ஓடுதள விரிவாக்க பணிகள் தொடங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த தனியார் விடுதி ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர் தினசேலர். இவர் கும்பகோணம் அடுத்த சுவாமிமலையில் உள்ள தனியார் விடுதியில் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் இன்று அதே விடுதியில் அவர் தூக்கிட்ட நிலையில் இருந்துள்ளார். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் ஆன்லைன் ரம்மியில் சுமார் 5 லட்சம் வரை பணத்தை இழந்த இவர் மேற்கொண்டு கடன் வாங்கி விளையாடி அதையும் இழந்ததால் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்திற்கும் மேலே இழந்திருக்காரு. அதில் மன உளைச்சல் தாங்காமல் இன்றைக்கி காலையில் ஒரு 5 மணிக்கு தான் தங்கியிருந்த அறையிலேயே சூசைட் பண்ணி இறந்துட்டார். இது என்னோடய சகோதரர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஊராட்சிலையும் குறைஞ்சது 10க்கு மேற்பட்ட இளைஞர்கள், மாணவர்கள் இந்த ஆன்லைன் சூதாட்டம் மூலயமா பாதிக்கப்பட்டு தினமும் உயிரிழக்கிறாங்க. அந்த உயிரிழப்பு அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் சுற்றத்தார், நண்பர்கள் அனைவரையும் பாதிக்கப்படுது. எனவே மேலான தமிழக அரசு, மத்திய அரசு ரெண்டும் சேர்ந்து இதில் தலையிட்டு இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் மத பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நபரை பாஜகவினர் விரட்டி அடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு கும்பகோணம் பாஜக மாவட்ட செயலாளர் பரமகுரு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அப்போது பொது மருத்துவ பிரிவு வார்டில் நோயாளிகளிடம் ஒருவர் பைபிள் மற்றும் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஜெபம் செய்துள்ளார். இதனை கண்ட பரமகுரு மருத்துவமனைக்குள் மத பிரச்சாரத்தில் ஈடுபட யார் அனுமதித்தார் என கூறி அவரை வார்டில் இருந்து வெளியே அழைத்து வந்து அவரிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். மேலும் இனி இந்த பக்கமே வரக்கூடாது என எச்சரித்து விரட்டி அடித்தார். தற்போது அந்த வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சென்னையில் இருந்து 23 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குவைத் தினாரை கடத்தி செல்ல முயன்ற இளம் பெண்ணை பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்தனர். சென்னை விமான நிலையத்திலிருந்து கொழும்புவுக்கு செல்லவிருந்த பயணிகளையும் அவர்களது உடைமைகளையும் சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது வட மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் உள்ளாடைக்குள் 8500 குவைத் தினாரை மறைத்து வைத்து கடத்த முயன்றது தெரியவந்தது. அதன் மதிப்பு 23 லட்சம் ரூபாய் என்று கூறப்பட்ட நிலையில் அதை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பெண்ணை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருப்பூரில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறை இல்லாததால் மாணவர் சேர்க்கையை மறுத்த தலைமை ஆசிரியரால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லடம் அருள்புரத்தில் உள்ள உப்பிலிப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறை வசதிகள் இல்லாததால் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திலகவதி மாணவர்களை அப்பள்ளியில் சேர்க்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் தலைமை ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் திலகவதி பள்ளி மேலாண்மை குழு மூலம் எந்த ஒரு நன்மையும் ஏற்படவில்லை என்று கூறியதால் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் தலைமை ஆசிரியர் அறையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரும் ராஜினாமா கடிதத்தை தலைமை ஆசிரியர் திலகவதியிடம் வலுக்கட்டாயமாக கொடுத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டியை செலுத்தும்படி பிறப்பிக்கப்பட்ட நோட்டீஸுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. மின் உற்பத்தி, பகிர்மானம் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு கட்டணம் நிர்ணயிக்கும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஜிஎஸ்டி வரியாக 6,97,19,360 ரூபாயை செலுத்தும்படி ஜிஎஸ்டி கூடுதல் இயக்குநர் நோட்டீஸ் அனுப்பினார். இதை ரத்து செய்யும்படி இந்த ஆணையத்தின் செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதை விசாரித்த நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வு ஜிஎஸ்டி கூடுதல் இயக்குநர் பிறப்பித்த நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. சென்னை திருவொற்றியூரில் போலி நகையை அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் நகை அடகு வியாபாரம் செய்து வருபவர் பிரகாஷ். இவரது கடைக்கு நேற்று முன்தினம் வந்த நபர் ஒருவர் தங்க மோதிரத்தை அடகு வைத்து 17,000 ரூபாய் பெற்று சென்றுள்ளார். நகையை பரிசோதித்த போது போலி என தெரிய வந்ததால் பிரகாஷ் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இந்த நிலையில் அதே நபர் நேற்றும் போலி நகையை கொண்டு வந்து அடகு வைக்க முயன்றுள்ளார். அப்போது அவரை கண்ட அடகு கடை வியாபாரி பிரகாஷ் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவொற்றியூர் போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரித்ததில் தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த காதர் மொய்தீன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து நீதிமன்ற ஆஜருக்கு பின்னர் காதர் மொய்தீனை போலீசார் சிறையில் அடைத்தனர். சென்னை அருகே பொதுமக்களிடம் முதலீடு என கூறி 3 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையை சேர்ந்த ராஜகோபால் என்பவர் ஸ்வர்ணதாரா குழுமம் என்ற நிறுவனத்திடம் முதலீடு செய்து வந்துள்ளார். 1 லட்சம் கொடுத்தால் 100% லாபம் தருவதாக அவர்கள் கூறியதுடன் சில ஆண்டுகளில் திருப்பியும் கொடுத்துள்ளனர். பின்னர் அதேபோல் 61 பேரிடம் சுமார் 3 கோடியே 89 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளனர். ஆனால் அதன்பின் லாபத்தை வழங்காமல் ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்து ராஜகோபால் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளித்த நிலையில் விசாரித்து வந்த போலீசார் தலைமறைவாக இருந்த 3 பெண்கள் உட்பட 7 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 4,50,000 ரூபாய் பணம் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர்.
மயிலாடுதுறையில் தருமபுர ஆதீன மடாதிபதியின் பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க கோரி விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழமை வாய்ந்த தருமபுர ஆதீன மடத்தில் ஆதீன மடாதிபதி சிவிகை பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்கள் சுமந்து செல்ல பட்டண பிரதேச விழா பாரம்பரிய முறைப்படி பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு பட்டண பிரவேச விழா இன்று நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பட்டண பிரவேசம் நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு உடனடியாக தடை விதிக்க கோரியும் ஆதீனத்தை கண்டித்தும் முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருக்கக்கூடிய தருமபுரம் ஆதீனம் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு விதித்துள்ள மனிதனே இழுக்கக்கூடாது, தூக்கக்கூடாது என்ற கைரீச்சா ஒழிப்பு திட்டம் சட்டம் நடைமுறையில் இருக்கும் பொழுது வெகு மக்களுக்கு விரோதமாக செயல்படுத்துகின்ற இந்த பல்லக்கு தூக்குகின்ற பட்டின பிரவேசத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தமிழக அரசின் காதுகளுக்கு, பார்வைக்கு இந்த கூட்டமைப்பு மூலமாக நாங்கள் கோரிக்கை வைப்பது என்னவென்றால், உடனடியாக அரசு, மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இதை தடை செய்ய வேண்டும். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு குடும்ப கட்சிகள் புதுவிதமான சிதைவை காணும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் கேந்திரபாரா பகுதியில் பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பாஜக ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களில் நாடு புதுவிதமான முன்னேற்றத்தை காணும் என்று உறுதியளித்தார். காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் 10 ஆண்டு கால ஆட்சிகளை நாடு பார்த்து இருக்கிறது என்று பேசிய பிரதமர் மோடி, காங்கிரசின் 10 ஆண்டில் ஊழலை தவிர வேறு எதையும் காண முடியவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் பாஜக ஆட்சியில் நாடு வளர்ச்சியை கண்டு இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். அரசியல் சாசனத்தை காப்பதற்காக நடைபெறும் தேர்தலில் இந்திய கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேசியுள்ளார். பஞ்சாபில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கான தனி ஆணையத்தை அமைப்பதுடன் பயிர் கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று உறுதியளித்தார். மேலும் அரசியல் சாசனத்தை காப்பாற்றும் நோக்கத்துடன் நடைபெறும் இந்த தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்றும் பேசினார். பணக்காரர்களுக்காக மட்டுமே பாஜக அரசு வேலை செய்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாய சட்டங்களையும் ரத்து செய்வோம் என்று தெரிவித்தார். டெல்லியில் 52 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெயிலின் தாக்கம் இருந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். காலநிலை மாற்றம் காரணமாக வட மாநிலங்களில் இந்த ஆண்டு இயல்பை விட கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. இந்நிலையில் தலைநகர் டெல்லியின் முன்கேஷ்பூர் பகுதியில் வரலாற்றில் இல்லாத அளவில் 52.3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் அதிகரித்துள்ளது. இந்திய வானிலை மையம் இதை தெரிவித்துள்ளது. மேலும் ராஜஸ்தானில் 51 டிகிரி செல்சியஸ், ஹரியானாவில் 50.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பாலியல் புகார் சுமத்தப்பட்ட பாஜக வேட்பாளர் பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூரு அமர்வு நீதிமன்றத்தின் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் ஜேடிஎஸ் கட்சியின் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யும் 2000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வெளியாகின. ஆனால் அவர் ஜெர்மனிக்கு தப்பிச் சென்றார். இந்நிலையில் இதனை சிறப்பு புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். அவர்களிடம் விசாரணைக்கு ஆஜராவதற்கு 7 நாட்கள் அவகாசம் கேட்ட பிரஜ்வல் நாளை ஆஜராவதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அவரை பெங்களூரு விமான நிலையத்தில் வைத்து கைது செய்ய காவல்துறையினர் திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். மேற்கு வங்கம், ஹரியானா மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களுக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத ரீதியான துன்புறுத்தல் காரணமாக பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளில் இருந்து இந்தியாவில் அடைக்கலம் புகுந்த அந்நாட்டு சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை வழங்க குடியுரிமை திருத்த சட்டம் வழிவகை செய்கிறது.
அதன் முதல் கட்டமாக டெல்லியில் குடியுரிமை கோரும் மக்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதன் அடுத்த கட்டமாக மேற்கு வங்கம், ஹரியானா மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களுக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் திருவிழாவின் போது பட்டாசு வெடித்ததில் 15 பேர் காயமடைந்தனர். பூரி ஜெகநாதர் கோயிலில் நேற்று இரவு ஜெகநாதரின் சந்தன ஜாத்ரா திருவிழா நடைபெற்றது. அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். அப்போது பட்டாசு வெடித்து மக்கள் கொண்டாடிய போது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த பட்டாசு குவியல் வெடித்தது. அதில் 15 பேர் காயமடைந்தனர். உடனே விரைந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். பலத்த தீக்காயம் ஏற்பட்டுள்ளதால் உயிரிழப்புகள் நேரலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்தியாவின் தயாரிப்பான ருத்ரா M2 வான்வெளி ஏவுகணையின் சோதனை வெற்றிகரமாக நடந்ததாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. சுகோய் M3 ரக போர் விமானத்திலிருந்து ஏவப்படும் வான்வெளி ஏவுகணையான ருத்ரா M2வின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அதில் ஏவுகணையின் உந்து விசை, துல்லியம், செயல்திறன் உள்ளிட்டவை சோதிக்கப்பட்டதாக TRTO தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு படைக்கு மேலும் ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணை இணைந்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் வரவேற்பு அளித்துள்ளது.